வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஸோ 8th 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வாட்ச்மேனுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் போட்டி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் மட்டும்தான் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. தென் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இது தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதணும், அதே மாதிரி ஏஜ், உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது திருமணம் ஆனவரா இல்லையா, அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட் நேம், உங்களோட நேஷ்னாலிட்டி என்ன, ரிலீஜியன் என்ன, கம்யூனிட்டி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அட்டாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா பத்துக்கு நீங்கள் வந்து ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில அதாவது பிசிக்கலி சேலஞ்சானோ இது வந்து நீங்கள் வந்து இல்லைன்னா டேஷ் கூட போட்டுக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி வைக்கலாம், இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதனோட ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கான அட்டாச்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ், இமெயில் ஐடி, சிக்னேச்சர், ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது கூட வந்து கீழே வந்து சைன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டு பிளேஸ் எல்லாம் போட்டுட்டு இதை வந்து இவங்க கொடுத்துக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் பிளாக் லெவல் ஆஃபீஸர், பில்டிங் 2, கலெக்டரேட் கேம்பஸ், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அப்ஸ்டேட்ஸ், தேனி 625531 அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்பர், அதாவது உதவியாளருக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து உமன் கேண்டிடேட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த உமன் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கன்சல்டேட் பேயில் 4500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 42 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேன் இந்த கேட்டகரி மேல் கேட்டகரி மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 4500 கன்சல்டேட் பேமெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு 7/5/2025 வரைக்கும் வந்து டைமிங் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் தான். இதுக்கு அதாவது மிஷன் வித்யாலயா கைடன்ஸ் அப்படிங்கிற லைன்ஸில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் ஹெல்ப்பர், உமன் கேண்டிடேட்லாம் வாட்ச்மேன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலெக்டரேட் கேம்பஸில் தான் வந்து உங்களுக்கு சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து தான் உங்களுக்கு வந்து இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா teni.nic.in இந்த வெப்சைட் தான். ஸோ அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நானே வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் டெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள்
நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.